உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 119:17, உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரு, அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா நடக்கும், எல்லாமே உங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்கும். தேவன் அப்படிதான் நடத்தி தரப்போறாரு. என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஏற்றுவாரு, உங்களுக்கு அனுகூலமாக நடத்தி கொடுத்துருவாரு. நான் இன்னைக்கு பொழைச்சுக்கிறதுக்கு இது வேணும் அது வேணும், அததான் தேவன் கொடுக்கிறாரு, உடனடியாக கொடுக்கிறாருங்க. அனுகூலமாக துணையாக இருப்பார், அப்பொழுதுதான் என் பிள்ளைங்க இன்னைக்கு பொழைச்சுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்றவாறே நடத்தி கொடுத்துருவாரு. எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக எல்லாமே நடக்கும். நான் என்ன செய்தாலும் அதற்கெல்லாம் தேவன் என்ன பண்ணுவாரு, அனுகூலமா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா, அப்படிதான் இருக்க போறாரு. இன்னைக்கு என் பிள்ளைங்க பொழைச்சுக்கணும், வாழணும், நல்லா வாழணும்னு சொல்லிட்டு எல்லாமே அனுகூலமாக செய்து கொடுத்துட்டு போயிடுவாரு. உங்களுக்கு ஏற்றவாறு நடக்கும் எல்லாமே. நான் பொழைச்சு கொள்ளணும், நான் வாழ்ந்துடணும் அப்படின்றீங்களா, அதனால அவர் ஏற்ற துணையா இருப்பார், சரியான துணையா இருப்பார். நான் எப்படி வாழ்றதுங்க, அதற்காகவே தேவன் என்ன பண்றாரு, சரி இன்னைக்கு எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு சாதகமா செய்து கொடுத்துடுறேன் அப்படின்னு அவர் உங்களுக்கு அனுகூலமாக நடத்தி தருவார். எப்படி பிரச்சனைகளில் இருந்து நான் பொழைச்சுக்கிறது, எப்படி வியாதியில இருந்து பொழைச்சுக்கிறது, எப்படி இந்த கடன்ல இருந்து பொழைச்சுக்கிறதுன்னு கவலைப்படுறீங்களா, நீங்க நல்லா வாழணும்காக தேவன் ஏற்ற துணையாய் சரியான துணையாய் உதவி செய்வார். ஓகேங்களாங்க. எது நடந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமாக தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சாதகமாக நடத்தி கொடுத்துட்டு போயிடுவாரு. ஏன்னா என் பிள்ளைங்க பொழைச்சுக்கிட்டோம், என் பிள்ளைங்க நல்லா வாழட்டும் அப்படின்னு அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுத்துட்டு போயிடுவாருங்க. ஓகேங்களா. என்னங்க தெரியாம நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஏற்ற துணையாவே எனக்கு இல்லைன்றீங்க. ஆனா தேவன் அப்படி இல்லை, கரெக்டான துணையா இருப்பார், சரியான துணையா இருப்பார். உங்களை அவர் புரிஞ்சு பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு பணம் வேணும் என் பிள்ளைங்களுக்கு, இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு இவ்வளவு நிம்மதி வேணும் அப்படின்னு அவருக்கு தெரியும், இவ்வளவு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு அவர் உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு துணை செய்வார், உங்களுக்கு ஏத்த மாதிரி நடத்தி தருவாரு. சரிங்களா. நம்ம ஆகார் பாருங்களேன், வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க, அம்மாவும் பையனும் வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க. அப்பா துரத்தி விட்டதுனால 2 பேருமே வனாந்தரத்துல போய் நிக்கிறாங்க. அப்போ அந்த டைமுக்கு ஆகாருக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, ஒரு சொம்பு தண்ணி இருந்தா போதும். அப்பமும் மீனும் கேட்கல, ஒரு சொம்பு தண்ணி கட்சா போதும், என் பையனை நான் காப்பாத்திடுவேன். இந்த வனாந்தரத்துல என் பையனை நான் காப்பாத்தணும்னா ஒரு சொம்பு தண்ணி வேணும். தேவன் அதுக்கு அவளுக்கு ஏத்த மாதிரி தண்ணீரை கொடுத்தாரு. அது ஒரு கிணறு தண்ணீர் கொடுத்தாரு, ஒரு துறவை காட்டினார். தேவன் உங்களுக்கு இன்னைக்கு என்ன அவசியமோ அதை கொடுக்கிறது, உங்களுக்கு அனுகூலமாக அவர் செய்வார். உங்க பக்கம் காத்து வீசுங்க. சரிங்களா. நீங்க பாருங்களேன், இந்த கானா ஊர் கல்யாணத்துல கூட ஏசு போய் மோதிரம் போடல, மணமகனுக்கு போய் தங்க மோதிரம் போடல. அவங்க எதிர்பார்க்கல ஏசு பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வரணும்னு எதிர்பார்க்கல. அந்த டைம்ல அவங்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. அதனால அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, ஏசு திராட்சை ரசம் ஏதாவது அதிசயம் பண்ணி எங்களுக்கு திராட்சை ரசம் தட்டுப்பாட்டே சரி பண்ணணும்னு நினைச்சாங்க. தேவன் ஏசு அதே மாதிரி 6 கச்சாடி நிறைய திராட்சை ரசம் கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த மாதிரி அனுகூலமான துணையா இருப்பாரு. இன்னைக்கு வாழ்றதுக்கு என்ன அவசியமோ அதை உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க பொழைச்சுப்பீங்க, நீங்க நல்லா வாழ்வீங்க, அவர் உங்களுக்கு அனுகூலமாக இருந்துருவாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா. பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல இருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமாக இருப்பீங்க, அனுகூலமான துணையா இருப்பீங்க. ஏன்னா உங்க பிள்ளைங்க பொழைச்சுக்கணும், உங்க பிள்ளைங்க வாழணும்காக எல்லாமே உங்க பிள்ளைங்களுக்கு சாதகமா நடக்கும். உங்க பிள்ளைங்க பக்கம் காத்து வீசும்.
எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசுகின்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. சுத்த ஆவியான இருக்குங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுத்திட்டு பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல எங்க பேர் இருக்கணும். இல்லைன்னா அந்த மனுஷனை புடிச்சு நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்குதான் நாங்க ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சு திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு திரு ரத்தத்தை கொண்டு கழுவி உங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்டு இருக்கோம். பாப்பா சுத்தமா வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பை எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்திடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்க உதவி கேட்டு வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. உங்க ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறேன். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.